இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெஜிடபிள் சப்ஜி. அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடு ஏறினோடனே ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடு ஏறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடேறிச்சு. இப்போ இதில் ஒரு 4 பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் திருப்பிட்டே இருங்க. நல்லா வதங்கட்டும். அந்த வெங்காயத்துலேயே பச்சை வாசனை போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, ஒரு 3 கேரட் அரிஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது காய் இதில் பிடிக்கும், நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து சீம கத்திரிக்காய் இருக்குது, அதை சேர்த்துக்கலாமான்னு கேட்டால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த 3 வெஜிடபிள் சேர்ந்து செஞ்சால் நல்லாயிருக்கும். இதையே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரம் அது அந்த ஆயிலில் இருக்கட்டும், வதங்கட்டும். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், இப்போ இது நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரம் அது அந்த ஆயிலே வதங்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஆயிலே வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. நான் வந்து வீட்டில் சாம்பாருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாதா மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இல்லாமல் சேர்க்கணும்னு நினச்சா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா திருப்பி விடுங்க. இப்போது இதில் வந்து நான் ஒரு 4 வெங்காயம், 4 தக்காளி பச்சையாகவே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வதக்கலாம் இல்லை, வெறும் வெங்காயம், வெறும் தக்காளி மட்டும் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு.
இது நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க, நல்லா வேகட்டும். இப்போ உங்கள் வீட்டில் அதிக பேர் இருக்காங்க அப்படின்னு நீ நினச்சி இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த அரைக்கிற பேஸ்ட் வந்து நீங்கள் ஒரு வெங்காயம் போட்டால் ஒரு தக்காளி போடணும், அந்த அளவில் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் 4 வெங்காயம் 4 தக்காளி போட்டேன். உங்கள் வீட்டில் அதிக பேர் இருக்காங்கன்னா நீங்கள் 6 வெங்காயம் 6 தக்காளி போட்டு இன்னும் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே தட்டு போட்டு மூடி விட்டுருங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் ஆகணும், நீங்கள் தொட்டு பாருங்கள் அது வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சுன்னா அது குக் ஆகிடும். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறேன். சுவையான வெஜிடபிள் சப்ஜி ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான வெஜிடபிள் சப்ஜி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மாம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.